ஆனா ஹாத்வே. தன்னோட தாயோட சேர்ந்துகிட்டு தந்தையுடைய வருகைக்காக நம்பிக்கையோட காத்திருக்கும் மகனாக டாம் ஹாலண்ட், கணவர் இறந்துவிட்டதா நம்ப வச்சு பெனலோப்பியை திருமணம் செய்ய துடிக்கும் ராபர்ட் பாட்டின்சன் உள்ளிட்டவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. தன்னுடைய நான்-லீனியர் பாணியில நோலன் படத்தை காட்சிப்படுத்தி இருந்தாலும் மற்ற நோலனின் படங்களை விட இந்த படம் ரசிகர்களுக்கு எளிமையா புரியும் விதமா சென்றடைஞ்சிருக்கு. இலியட் புராணத்தின் மூலகதை மற்றும் கதாபாத்திரங்கள் தெரிந்த பார்வையாளர்கள் படத்தை கொண்டாடிட்டு வராங்க. நோலனோட முந்தைய படைப்பான ஓப்பன்ஹைமர் திரைப்படத்துல ஜப்பான் மீதான அணு ஆயுத தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பு தான் காரணம் அப்படின்னு குற்ற உணர்வு ஓப்பன்ஹைமரை ஆட்கொண்டுச்சு. அதே போல இந்த ஒடிசி படத்திலையும் போரின் விளைவுகளால ஏற்படுற ஒத்த மன உளைச்சல்களுடனும் உள்மன போராட்டங்களுடனும் ஒடிசியஸ் போராடுவது போன்ற காட்சிகள் மிக நேர்த்தியா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வெற்றிக்கு பின்னால இருக்கும் இழப்புகளின் ஆழங்கள், குற்ற உணர்வுகள், சுமத்தப்படும் பழிகள், ஏற்படும் பாதிப்புகள் போலவே மற்றொரு கோணத்துல அதே கருப்பொருளை ஆழமா சொல்லி இருக்கிறாரு நோலன். சுமார் 3 மணி நேரம் புராண கற்பனைகள் நிறைந்த காட்சிகளோடு காதல், விசுவாசம், துரோகம், வீரம் என எல்லா உணர்வுகளையும் பார்வையாளர்களுக்கு கடத்துறாரு நோலன். இறுதியில வரக்கூடிய ஒடிசியஸின் வில்வித்தை மற்றும் சண்டை காட்சிகள் பார்வையாளர்களுக்கு நிறைவை கொடுக்குது. படத்துடைய தயாரிப்பை மிக கவனமா கையாண்டிருக்காங்க படக்குழு. 70mm பிலிம் கேமரால படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் முழுநீள திரைப்படம் இதுதான். அந்த கால புவியியல் அமைப்பை ஒற்றுப்போகின்ற காட்சி அமைப்புகள், அந்த காலத்தை பிரதிபலிக்கும் மாபெரும் அரங்குகள், ஆவ்லோஸ் கருவிகளின் இசை, கிரேக்க நாகரிக உடைகள் தத்ரூபமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஹெலன் ஆஃப் ட்ராய் கதாபாத்திரத்துல கருப்பின தவிர நடிக்க வச்சது, இந்தியரை கிரேக்க வீரரா காட்டினது, மாற்று பாலினத்தவருக்கு முக்கிய கதாபாத்திரம் கொடுத்தது அப்படிங்கிறது உலக அளவில் பேசு பொருளாச்சு. ஆனா அதையெல்லாம் உடை தெரியும் வண்ணமா அபாரமான திரைமொழியில படத்தை உருவாக்கி இருக்கிறாரு நோலன்.